ஓம் சரவண பவ. வணக்கம். திருக்கோவில்கள் தரிசனத்தில் இன்று கந்தசஷ்டி விழா நடைபெறுவதை ஒட்டி முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடாக போற்றப்படும் சுவாமிமலை ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். ஓம் சரவண பவ. வணக்கம். இப்போ கந்தசஷ்டி விழா நடந்துட்டு இருக்குங்க. நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து புறப்பட்டு முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான சுவாமிமலை திருக்கோவிலுக்கு தாங்க போயிட்டுருக்குறோம். தஞ்சாவூரிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது சுவாமிமலை முருகப்பெருமான் திருக்கோவில். கோபுர தரிசனம் கண்டு கோவிலுக்குள் நுழைந்தவுடன் கீழ்த்தளத்தில் மீனாட்சி அம்மனாக அருள்பாலிக்கும் அம்மனையும் சுந்தரேஸ்வரராக அருள்பாலிக்கும் ஈசனையும் நாம் தரிசனம் காணலாம். மேலும் கந்தசஷ்டி விழாவினை முன்னிட்டு அம்மன் சன்னதிக்கு அருகிலுள்ள மண்டபத்தில் உற்சவர் முருகப்பெருமானை எழுந்தருள செய்து சிறப்பு பூஜைகளும் நடைபெற்று கொண்டிருந்தது. शिव शिव षण्मुखनाथा शिव शिव हर हर षण्मुखनाथा हर शिव शिव हर षण्मुखनाथा शिव हर हर शिव षण्मुखनाथा हर हर शिव शिव षण्मुखनाथा शिव शिव हर हर षण्मुखनाथा हर शिव शिव हर षण्मुखनाथा शिव हर हर शिव षण्मुखनाथा शरवण भव गुह वल्लीश सुब्रह्मण्या मां पाहि शक्त्यायुधधर देवेश श्री स्वामिनाथ मां पाहि ஓம் சரவண பவ. ஈசனையும் அம்மனையும் முருகப்பெருமானையும் மனங்குளிர சேவித்து அதன் பிறகு மேல்தளத்தில், அதாவது குன்றின் மேல் அருள்பாலிக்கும் சுவாமிநாத சுவாமி தரிசனம் காண சென்றோம். குன்றுதோறும் குமரன் இருப்பான் என்பதற்கிணங்க இந்த சுவாமிமலை குன்றின் மேல் அருள்பாலிக்கும் முருகப்பெருமானை தரிசனம் காண 60 திருப்படிகள் ஏறி செல்ல வேண்டும். இந்த 60 படிக்கட்டுகளும் தமிழ் வருடங்களான 60 வருடங்களையும் அதன் தேவதைகளையும் குறிப்பதாக ஐதீகம். இந்த படிக்கட்டுகளுக்கு தமிழ் புத்தாண்டு மற்றும் ஆங்கில புத்தாண்டுகளில் திருப்படி பூஜை நடைபெறுகிறது. படியேறி சென்றால் சுவாமிநாத சுவாமியாக அருள்பாலிக்கும் முருகப்பெருமானையும் கணபதி மற்றும் பல தெய்வ திருவுருவங்களையும் நாம் தரிசனம் காணலாம். शिव शिव षण्मुखनाथा शिव शिव हर हर षण्मुखनाथा हर शिव शिव हर षण्मुखनाथा शिव हर हर शिव षण्मुखनाथा हर हर शिव शिव षण्मुखनाथा शिव शिव हर हर षण्मुखनाथा. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடாக போற்றப்படும் இத்தலத்தில்தான் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருள் உரைத்ததாக ஐதீகம். அதாவது இத்தலத்தின் தலபுராண வரலாற்றின்படி ஒருமுறை முருகப்பெருமான் பிரம்மனிடம் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உரைக்குமாறு கேட்க பிரம்மதேவன் பதில் தெரியாமல் திகைக்க அதனைக் கண்ட சிவபெருமான் தன் குழந்தையான முருகப்பெருமானின் அறிவையும் ஆற்றலையும் பார்க்க ஆசைப்படும் ஒரு தந்தைக்குரிய பாவத்தில் முருகப்பெருமானிடம் உனக்கு பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியுமா என்று கேட்க அதற்கு முருகப்பெருமான் ஆம் என்று கூறி பிரணவத்தின் பொருளை சிவபெருமானுக்கு உரைக்க அதனை
குரு சிஷ்யர் பாவத்தில் சிவபெருமான் கேட்டு ஆனந்தப்பட்ட தலமாக இத்தலம் போற்றப்படுகிறது. தமிழ் கடவுளாக போற்றப்படும் முருகப்பெருமானுக்கு உலகம் முழுவதும் பல ஆலயங்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் உள்ள 6 திருக்கோவில்கள் முருகப்பெருமானின் வாழ்க்கை வரலாற்றோடு தொடர்புடைய நிகழ்வுகள் நடந்த அறுபடை வீடுகளாக போற்றப்படுகிறது. அதாவது முருகப்பெருமான் தேவயானையை மணமுறிந்த தலமாகிய திருப்பரங்குன்றம், வள்ளியை மணமுறிந்த தலமாகிய திருத்தணி, ஔவையாரின் தமிழ் புலமையை சோதித்து ஔவையாரின் பெருமையை உலகறிய செய்த பழமுதிர்ச்சோலை, நாரதர் கொடுத்த ஞானப்பழத்தை சிவபெருமான் தனக்கு கொடுக்காததால் கோபித்து கொண்டு திருவிளையாடல் நடத்திய பழனிமலை, சூரபத்மனை வதம் செய்து அவனை சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி அருள் புரிந்த தலமாகிய திருச்செந்தூர், தன் தந்தையாகிய சிவபெருமானுக்கே குருவாக விளங்கி தகப்பன் சுவாமி என்று பெயரெடுத்த சுவாமிமலை, இந்த 6 தலங்களும் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளாக போற்றப்படுகிறது. மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சரவண பவ.